இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் 9 வயது சிறுமி 2024 மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். போலீசாரின் 2 நாள் தேடுதலுக்கு பின் அதே பகுதியில் உள்ள ஒரு வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடல் சாக்கில் சுற்றப்பட்ட நிலையில் இருந்தது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியவந்தது. கொலை வழக்காக மாற்றி எஸ்பி தலைமையிலான சிறப்பு குழு விசாரித்தது. முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த கருணாஸ் வயது 20 மற்றும் வயது 56 விவேகானந்தன் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் கஞ்சா போதையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் அதற்கு உடந்தையாக விவேகானந்தன் இருந்ததும் தெரியவந்தது. வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு கோர்ட்டில் நடந்தது. சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் அரசு சார்பில் வழங்கப்பட்டது. நீதிபதி சுமதி தலைமையில் நடந்த விசாரணையில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என அரசு தரப்பு வக்கீல் கோரியிருந்தார். வழக்கு விசாரணையில் இருந்தபோதே சிறையில் இருந்த விவேகானந்தன் 2024 செப்டம்பரில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். பலவித சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் இன்று நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். சட்டப்பிரிவு 366 பாலியல் குற்றத்துக்காக குழந்தையை கடத்தல், 342 சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், 302 கொலை, 201 தடயங்களை அழித்தல். போக்சோ பிரிவு 6 கீழ் கைதான கருணாஸ் தான் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டது. மே 5 தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.